அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். Will you let it sleep? இந்த டிஆர்பி நான் பாஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல, போயிட்டு போகுது அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்க? Just think about this. How many days you have been waiting for this exam? எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு sacrifices நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க இந்த எக்ஸாமுக்காக, மறந்துடாதீங்க அதை. அண்ட் எவ்வளவு நாள் தூங்காம இந்த எக்ஸாமை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு அரசாங்க வேலையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்களோட பயத்தாலேயோ இல்ல உங்களுடைய சோம்பேறித்தனத்தாலேயோ அல்லது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனாலேயோ உங்க கையை விட்டு போக கூடாது. நீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கே கடன் பட்டவங்களா இருக்கீங்க. உங்க ஃபேமிலி உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க கடன் பட்டவரா இருக்கிறீங்க. நீங்க இத உங்களுக்காக செய்யறீங்க, உங்க ஃபேமிலிக்காக செய்யறீங்க. அந்த ஃபேமிலி உங்களை நம்புது, மனசுல வச்சுக்கோங்க. இந்த டிஆர்பில நீங்க வெற்றி பெற்று நீங்க அரசாங்க வேலையை வாங்குறது அப்படிங்கிறது நீங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீங்க படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு நாளா சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க. அது எல்லாத்துக்குமான விடையா அமைய போகுது, மறக்காதீங்க. This exam is not just a test on paper. It is the doorway to the life that you have been waiting for. So, burn your excuses, shut down every distraction, and study. Your future depends on only this, because it does. This is your moment. Take it or lose it forever. இப்ப முடியலனா எப்பவுமே முடியாது. மைண்ட்ல வச்சு சீரியஸா, சின்சியரா, கன்சிஸ்டன்சியோட படிங்க. வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. உங்களுடைய டிஆர்பி ஜர்னியில கல்வி உளவியல் சம்பந்தமாவும் ஜிகே சம்பந்தமாவும் இதுவரைக்கும் உங்களோட டிராவல் பண்ணதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு இது பயனுள்ள வகையில இருக்கும் அப்படிங்கறத நாங்க ஸ்ட்ராங்கா நம்புறோம், நீங்களும் நம்புங்க. அதனால மறக்காம நம்மளுடைய வாகைச்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வீடியோக்களுக்கு நீங்க லைக் கொடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சார் இப்பதான் உங்க வீடியோவே வந்தேன், இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதனால தயவு செஞ்சு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கட்டும். நிறைய பேர் நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இன் பேங்க் வாங்கியிருக்கீங்க, டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, ரொம்பவே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்டென்சிஃபை பண்ணிருக்கீங்க. அதனால தொடர்ந்து அந்த ஒரு மொமெண்டத்தை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க until the TRB exam gets over. So Unit 9 Curriculum Design and Development அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல நம்ம 50 கேள்விகள் டெஸ்டுக்கு கொடுத்திருந்தோம், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. அந்த 50 கேள்விகளுக்கான வினா விடைகளை இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிடுங்க. முதல் கேள்வி, பின் வருவனவற்றுள் எந்த மாதிரி சமூக தேவைகளை கண்டறிவதன் மூலம் கலைத்திட்ட திட்டமிடலை தொடங்குகிறது? பி. டாபா மாதிரி. Which model among the following begins curriculum planning with identification of societal needs? டாபா மாடல். இரண்டாவது கேள்வி, பின்வரும் கலைத்திட்ட வடிவங்களில் எது அறிவு துண்டாடலை வளர்ப்பதாகவும் கற்பவரின் முழுமையான வளர்ச்சியையும் ஆர்வத்தையும் புறக்கணிப்பதாகவும் உள்ளது என்ற விமர்சனத்திற்கு மிகவும் ஆளாகிறது? பாடமைய கலைத்திட்டம். Which of the following curriculum patterns is most susceptible to the criticism of fostering knowledge fragmentation and neglecting the holistic development and interest of the learner? Subject-centered curriculum. மூன்றாவது கேள்வி, கூற்று பூஜ்ய கலைத்திட்டம் அல்லது வெற்று கலைத்திட்டம் மாணவர்களின் புரிதலை வடிவமைப்பதில் ஒரு சக்தி வாய்ந்த அமைதியான சக்தியாக விளங்குகிறது. காரணம், முறையான கலை திட்டத்திலிருந்து சில தலைப்புகள், கண்ணோட்டங்கள் அல்லது திறன்களை வேண்டுமென்றே தவிர்ப்பதன் மூலம் கல்வியாளர்களும் கொள்கை வகுப்பாளர்களும் இந்த பகுதிகள் மதிப்பு அல்லது முக்கியத்துவமற்றவை என்று மறைமுகமாக தெரிவிக்கின்றனர். இதற்கு சரியான விடை ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். Assertion: the null curriculum represents a powerful, albeit silent, force in shaping student understanding. Reason: by intentionally omitting certain topics, perspectives, or skills
from the formal curriculum, educators and policymakers implicitly communicate that these areas lack value or importance. The correct answer is A. Both A and or are true, and or is the correct explanation of A. நான்காவது கேள்வி, பூஜ்ய கலைத்திட்டம் என்பது முதன்மையாக எதை குறிக்கிறது? வேண்டுமென்றே அல்லது அறியாமல் விளக்கப்பட்ட பாடங்கள் மற்றும் கண்ணோட்டங்கள். பூஜ்ய கலைத்திட்டம் என்பது முதன்மையாக எதை குறிக்கிறது? வேண்டுமென்றே அல்லது அறியாமல் விளக்கப்பட்ட பாடங்கள் மற்றும் கண்ணோட்டங்கள். The null curriculum primarily refers to the subjects and perspectives that are intentionally or unintentionally excluded. ஐந்தாவது கேள்வி, முடிவெடுத்தல் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாட்டை வலியுறுத்தும் மதிப்பீட்டிற்கான CIPP மாதிரி யாரால் உருவாக்கப்பட்டது? ஸ்டெஃபன் பீன். முடிவெடுத்தல் மற்றும் தொடர்ச்சியான மேம்பாட்டை வலியுறுத்தும் மதிப்பீட்டிற்கான CIPP மாதிரி யாரால் உருவாக்கப்பட்டது? ஸ்டெஃபன் பீன். The CIPP model for evaluation, which emphasizes decision making and continuous improvement, was developed by Steffel Bean. ஆறாவது கேள்வி, அலங்கார கலைத்திட்டம் rhetoric curriculum என்பதை எவ்வாறு சிறப்பாக விவரிக்கலாம்? பாடப்புத்தகங்கள் மற்றும் கலைத்திட்ட வடிகட்டிகளை போன்ற வெளிப்புற மூலத்திலிருந்து வழங்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உள்ளடக்கம். The rhetoric curriculum can be best described as the ideas and content that are offered from external sources like textbooks and curriculum guides. ஏழாவது கேள்வி, கலைத்திட்ட கோட்பாட்டாளர்களை அவர்களின் மாதிரியின் அடிப்படை கொள்கையுடன் பொருத்தவும். இதற்கு சரியான விடை A. ரால்ஃப் டைலர் நோக்கம் மற்றும் அனுபவம் பற்றிய 4 அடிப்படை கேள்விகளுடன் தொடங்கும் ஒரு நேரியல் தொகுப்பாய்வு மேலிருந்து கீழ் அணுகுமுறை. ஹில்டா தாபா கற்பவரின் தேவைகளை கண்டறிந்து ஆசிரியர்களுக்கு கலைத்திட்டத்தை கீழிருந்து மேல் வடிவமைக்க அதிகாரம் அளிக்கும் ஒரு தொகுத்தறிதல் அடிமட்ட அணுகுமுறை. G.K. வீலர் மதிப்பீட்டு பின்னூட்டம் குறிக்கோள்களை திருத்துவதற்கு உதவும் ஒரு சுழற்சி முறை, பதிலளிக்கக்கூடிய செயல்முறை. டேனியல் ஸ்டெஃபல் பீன் சூழல், உள்ளீடு, செயல்முறை மற்றும் விளைபொருள் ஆகியவற்றை மதிப்பிடும் ஒரு முடிவு சார்ந்த மதிப்பீட்டு கட்டமைப்பு. Match the curriculum theories with their core philosophy of their model. The correct answer is A. Ralph Tyler, a linear, deductive, top-down approach starting with 4 fundamental questions about purpose and experience. Hilda Tabam, an inductive, grassroots approach empowering teachers to design curriculum from the bottom up, starting with learner needs. D.K. Wheeler, a cyclical, responsive process where evaluation feedback informs the revision of aims. Daniel Stuffelbein, a decision-oriented evaluation framework assessing context, input, process and product. எட்டாவது கேள்வி, ஹில்டா தாபாவின் அடிமட்ட பகுத்தறிவு மாதிரி தனித்துவமானது. ஏனெனில் அது மாணவர்களின் தேவைகளை கண்டறிவதில் தொடங்கி ஆசிரியர் பங்கேற்பு அணுகுமுறையை வலியுறுத்துகிறது. Hilda Thaba's grassroots rational model is distinctive because it emphasizes a teacher participatory approach, starting with diagnosing students' needs. ரால்ஃப் டைலரின் கலைத்திட்ட மேம்பாட்டு மாதிரியில் மதிப்பீட்டு கட்டம் மீண்டும் மீண்டும் நிகழும் ஒன்றாகும். இருப்பினும் விமர்சகர்கள் இது எதை குறைவாக வலியுறுத்துகிறது என்று வாதிடுகின்றனர். தொடர்ச்சியான உருவாக்கம் சார்ந்த பின்னூட்ட சுழல்கள். In Ralph Tyler's model of curriculum development, the evaluation phase is iterative. However, critics argue it underemphasizes ongoing formative feedback loops. 10வது கேள்வி, கலைத்திட்ட அமைப்பில் உளவியல் அணுகுமுறைக்கு பொருந்தும் அனைத்தையும் தேர்ந்தெடுக்கவும். இதற்கு சரியான விடை C. 1, 3 மற்றும் 4. Select all that apply to the psychological approach in curriculum
The correct answer is C. The first one, third one and the fourth one are the answers. 11வது கேள்வி, ஸ்டஃபிள் பீமிங் CIPP மாதிரியில் எந்த கூறு முதன்மையாக உருவாக்கம் சார்ந்தது மற்றும் பெரிய அளவிலான செயலாக்கத்திற்கு முன் திட்டங்களையும் நடைமுறைகளையும் மேம்படுத்துவதில் அக்கறை கொண்டுள்ளது? உள்ளீட்டு மதிப்பீடு. In Stufflebeam's CIPP model, which component is primarily formative and concerned with improving plans and procedures before major implementation? Input evaluation. 12வது கேள்வி, கலைத்திட்ட வடிவமைப்பில் பொருத்தப்பாடு என்ற கொள்கையுடன் பின் வருவனவற்றில் எவை ஒத்துப்போகின்றன? A மற்றும் C இரண்டும் ஒத்துப்போகின்றன. Which of the following align with the principle of relevance in curriculum design? The answers are A and C. 13வது கேள்வி, வீலரின் சுழற்சி முறை பாடத்திட்ட மேம்பாட்டு மாதிரியில் செயல்முறை எதிலிருந்து தொடங்குகிறது? குறிக்கோள்கள், இலக்குகள் மற்றும் நோக்கங்கள். In Wheeler's cyclic model of curriculum development, the process begins with aims, goals and objectives. 14வது கேள்வி, ஹில்டா தாபாவின் அடிமட்ட மாதிரியில் கீழிருந்து மேல் செயல்முறை ஆசிரியர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் அது எதை கவனிக்க தவறக்கூடும்? இலக்கு உருவாக்கத்தில் தேசிய கொள்கை சீரமைப்பு. In Hilda Taba's grassroots model, the bottom-up process empowers teachers, yet it potentially overlooks national policy alignment in goal formulation. 15வது கேள்வி, பொதுவான கலைத்திட்ட மேம்பாட்டு செயல்பாட்டில் பின் வருவனவற்றில் எது ஒரு முக்கிய கட்டம் அல்ல? கடந்த கால நடைமுறைகளை பின்னோக்கி புராணமாக்குதல். Which of the following is not a key phase in the general curriculum development process? Retrospective mythologizing of past practices. 16வது கேள்வி, கலைத்திட்ட மாதிரியை அதன் தனித்துவமான அம்சத்துடன் பொருத்தவும். சரியான விடை A. ரால்ஃப் டைலர் 4 படி பகுத்தறிவு நேரியல் செயல்முறை, ஸ்டஃபிள்பீம் CIPP மதிப்பீட்டு கட்டமைப்பு, வீலர் தொடர்ச்சியான சுழற்சி முறை திருத்தம், ஹில்டா தாபா ஆசிரியர் தலைமையிலான தொகுத்தறிதல் திட்டமிடல். Match the model of curriculum with its distinctive feature. The correct answer is A. Rolf Tyler 4-step rational linear process, Stufflebeam CIPP evaluation framework, Wheeler continuous cyclical revision, Hilda Tava teacher-led inductive planning. 17வது கேள்வி, Stufflebeaming CIPP மாதிரியில் விளைபொருள் ப்ராடக்ட் கட்டம் முதன்மையாக எதை குறிக்கிறது? விளைவு மதிப்பீடு. In Stufflebeam's CIPP model, the product phase primarily concerns outcome evaluation. 18வது கேள்வி, கலைத்திட்ட மேம்பாட்டின் எந்த கொள்கை தனிப்பட்ட மாணவர்கள் மற்றும் சமூகங்களின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களுக்கு ஏற்ப கலைத்திட்டத்தை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது? நெகிழ்வுத்தன்மை கொள்கை கொண்ட கலைத்திட்டம். Which principle of curriculum development insists that the curriculum should be adaptable to the needs and interests of individual students and communities? Principle of flexibility. 19வது கேள்வி, மறைக்கப்பட்ட கலைத்திட்டம் hidden curriculum என்பது எதனுடன் மிகவும் தொடர்புடையது? மனப்பான்மைகள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக நெறிகளை அறியாமல் கற்றுக்கொள்வது. The hidden curriculum is most concerned with the unintended learning of attitudes, beliefs and social norms. 20வது கேள்வி, டைலரின் நேரியல் அணுகுமுறையை பின்னூட்ட சுழல்களை இணைப்பதன் மூலம் வீலரின் சுழற்சி மாதிரி மேம்படுத்தப்படுகிறது. ஆயினும் கூட அது பின் வருவனவற்றை கருதுகிறது. செயல்பாடுகள் முழுவதும் நிலையான குறிக்கோள்கள். Wheeler's cyclic model improves upon Taylor's linear approach by incorporating feedback loops, but it still assumes static objectives throughout iterations. 21வது கேள்வி, எந்த வகையான கலைத்திட்டம் பெரும்பாலும் அனைத்து மாணவர்களுக்கும் படிக்க தேவைப்படும்
கட்டாய பாடங்களின் தொகுப்பாகும். அடிப்படை கலைத்திட்டம். Which type of curriculum is often a mandated set of courses that all students are required to study? Core curriculum. 22வது கேள்வி. மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கப்படும் எழுதப்படாத விதிகளை எந்த கலைத்திட்ட வகை சிறந்த முறையில் கையாளுகிறது? மறைக்கப்பட்ட கலைத்திட்டம். Which curriculum type best addresses unwritten rules students are expected to follow? Hidden curriculum. 23வது கேள்வி. கலைத்திட்டத்தின் செயல்திறன் மற்றும் மதிப்பை தீர்மானிக்கும் கலைத்திட்ட மேம்பாட்டு செயல்முறையின் இறுதி மற்றும் முக்கியமான படி எது? கலைத்திட்ட மதிப்பீடு. The final and crucial step in the curriculum development process which determines the effectiveness and the value of curriculum is curriculum evaluation. 24வது கேள்வி. கலைத்திட்ட இடைவெளிகளை கையாளுவதில் வீலர் மாதிரியின் மறு செய்கை தன்மையை எந்த வரிசை சிறந்த முறையில் பிரதிபலிக்கிறது? ஏ. நோக்கங்கள், அனுபவங்கள், அமைப்பு, மதிப்பீடு, திருத்தம். Which sequence best represents the iterative nature of Wheeler's model in addressing curriculum gaps? Objectives, experiences, organization, evaluation and revision. 25வது கேள்வி. பரந்த புல வடிவத்தால் broad field பேட்டர்னால் சவால் செய்யப்படும் கலைத்திட்டத்தின் அனைத்து கொள்கைகளையும் தேர்ந்தெடுக்கவும். சரியான விடை ஏ. 1 மற்றும் 4. Select all principles of curriculum that are challenged by the broad field pattern. The correct answers are the first one and the fourth one. So A option is the correct option. 26வது கேள்வி. கலைத்திட்ட வகையை அதன் சாத்தியமான குறைபாடுகளுடன் பொருத்தவும். இதற்கும் சரியான விடை ஏ. அடிப்படை கலைத்திட்டம் சீரான தன்மைக்கு அதிக முக்கியத்துவம். பூஜ்ய கலைத்திட்டம் முக்கியமான சமூக பிரச்சனைகளை தவிர்த்தல். மறைக்கப்பட்ட கலைத்திட்டம் சமத்துவமின்மைகளை அறியாமல் வலுப்படுத்துதல். திறன் அடிப்படையிலான கலைத்திட்டம் பன்முக கற்பவர்களுக்கான கடுமையான வேக கட்டுப்பாடு. Match the type of curriculum with its potential drawback. The correct answer is A. Core curriculum overemphasizes on uniformity. Null curriculum omission of critical societal issues. Hidden curriculum unintended reinforcement of inequalities. Competency based curriculum rigid pacing for diverse learners. 27வது கேள்வி. கூற்று. ஹில்டா தாபாவின் மாதிரி ஆசிரியர் உரிமையை மேம்படுத்துகிறது, ஆனால் தேசிய ஒத்திசைவை சிதைக்கக்கூடும். காரணம், அதன் தொகுத்தறிதல் பள்ளி சார்ந்த அணுகுமுறையை மேலிருந்து கீழ் ஆணைகளுக்கு முரணானது. சரியான விடை ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். Assertion: Hilda Thaba's model enhances teachers' ownership but may fragment national coherence. Reason: its inductive, school-specific approach contrasts with top-down mandates. The correct answer is A. Both A and R are true and R is the correct explanation of A. 28வது கேள்வி. ரால்ஃப் டைலரின் மாதிரியில் அனுபவங்களின் அமைப்பு குறிக்கோள்களுடன் ஒத்துப்போக வேண்டும். இருப்பினும் அது எதை போதுமான அளவு கவனிக்கவில்லை. சரியான விடை உள்ளடக்க தேர்வில் கலாச்சார பதிலளிப்பு. In Ralph Tyler's model, the organization of experiences must align with objectives. However, it inadequately addresses cultural responsiveness in content selection. 29வது கேள்வி. ஸ்டஃபில் பீமின் CIPP மாதிரியில் உள்ளீட்டு மதிப்பீட்டு கட்டம் எதில் கவனம் செலுத்துகிறது? தொடங்குவதற்கு முன் வளங்களை உகந்ததாக்குதல். In Stufflebeam's CIPP model, the input evaluation phase focuses on resource optimization pre-launch. 30வது கேள்வி. கலைத்திட்ட மதிப்பீட்டு சொல்லை அதன் சரியான விளக்கத்துடன் பொருத்தவும். இதற்கு சரியான விடை B. Match the curriculum evaluation term with its correct description. The correct answer is B. 31வது கேள்வி. பயனுள்ள கலைத்திட்ட மதிப்பீட்டு வடிவமைப்பின் மைய அம்சங்கள் யாவை? இதற்கு சரியான விடை A, C மற்றும் D. Which features are central to effective
curriculum evaluation design? The answers are A, C and D. 32வது கேள்வி, பின்வரும் கலைத்திட்ட அமைப்பு அணுகுமுறையிலிருந்து பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். உளவியல் அணுகுமுறை. Identify the odd one out from the following curriculum organization approach. Psychological approach. 33வது கேள்வி, வீலரின் கலைத்திட்ட மாதிரியின் சுழற்சி தன்மை டெய்லரின் நேரியல் மாதிரியை விட மிக முக்கியமான மேம்பாடாகும். இந்த சுழற்சி தன்மை முதன்மையாக அதன் எந்த கட்டத்தால் எளிதாக்கப்படுகிறது? மதிப்பீடு. The cyclic nature of Wheeler's curriculum model is its most significant improvement over Taylor's linear model. This cyclical nature is primarily facilitated by which of its stages? Evaluation. 34வது கேள்வி, எந்த கலைத்திட்ட வடிவமைப்புகளின் தொகுப்பு உள்ளடக்கத்தை விட மாணவர்களுக்கு முதன்மை முக்கியத்துவத்தை அளிக்கிறது? கற்பவர் மையம், சிக்கல் மையம், செயல்பாட்டு மையம். Which set of curriculum patterns places the primary emphasis on the student rather than the content? Learner-centered, problem-centered, activity-centered. 35வது கேள்வி, ரால்ஃப் டைலரின் குறிக்கோள்கள் மீதான முக்கியத்துவம் குறித்த எந்த கூற்றுக்கள் உண்மையானவை? A, C மற்றும் D ஆகிய மூன்றும் உண்மையானவை. Which statements are true for Ralph Taylor's emphasis on objectives? A, C and D are the correct answers. 36வது கேள்வி, எந்த கலைத்திட்ட வடிவம் ஒழுங்குமுறை முன்னேற்றங்கள் மற்றும் முன் நிபந்தனைகளின் வலுவான வரைபடத்தை உருவாக்க அதிக வாய்ப்புள்ளது? பாட வடிவம். Which curriculum pattern is most likely to produce a strong map of disciplinary progression and prerequisites? Subject pattern. 37வது கேள்வி, பொருந்தாதது எது? கலைத்திட்ட வரைபடத்தின் நோக்கமாக இல்லாதது எது? திறனற்ற அலகுகளை ஆய்வாளர்களிடமிருந்து மறைத்தல். Odd one out, which is not an intended function of curriculum mapping. Concealing ineffective units from inspectors. 38வது கேள்வி, ஹில்டா தாபாவின் அடிமட்ட அணுகுமுறையை பயன்படுத்தும் போது எந்த நடைமுறைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன? இதற்கு சரியான விடை A மற்றும் C. When using Hilda Thaba's grassroots approach, which practices are recommended? A and C. 39வது கேள்வி, நேர்மறையான தாக்கத்தை கூறும் கலைத்திட்ட மதிப்பீட்டின் செல்லுபடியாக்கும் தன்மையை பின் வருவனவற்றில் எது மிகவும் அச்சுறுத்துகிறது? திட்டத்தில் யார் பங்கேற்கிறார்கள் என்பதில் தேர்வு சார்பு. Which of the following most threatens the validity of a curriculum evaluation claiming positive impact? Selection bias in who participates in the program. 40வது கேள்வி, கலைத்திட்ட வடிவமைப்பில் ஒருங்கிணைப்பு என்ற கொள்கையின் சாரத்தை பின்வரும் எந்த கூற்று மிகவும் துல்லியமாக படம் பிடிக்கிறது? கலைத்திட்டம் அறிவின் ஒருமித்த பார்வையை வழங்க பல்வேறு பாடங்களுக்கு இடையே கிடைமட்ட உறவுகளை எளிதாக்க வேண்டும். Which of the following statements most accurately captures the essence of the principle of integration in curriculum design? The curriculum should facilitate horizontal relationships between various subjects to present a unified view of knowledge. 41வது கேள்வி, ஒரு பாடத்திட்டத்திற்கும் ஒரு கலைத்திட்டத்திற்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? பாடத்திட்டம் உள்ளடக்கத்தை மட்டும் உள்ளடக்கியது, அதே நேரத்தில் கலைத்திட்டம் நோக்கங்கள், முறைகள் மற்றும் மதிப்பீடு உட்பட அனைத்து திட்டமிடப்பட்ட கற்றல் அனுபவங்களையும் உள்ளடக்கியது. The key difference between a syllabus and a curriculum is that a syllabus focuses only on the content to be covered, while a curriculum encompasses all planned learning experiences, including objectives, methods, and evaluation. 42வது கேள்வி, அடிப்படை கலைத்திட்டம் என்ற கருத்து முதன்மையாக எந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஒரு சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பெற வேண்டிய அறிவு, திறன்கள் மற்றும் மதிப்புகளின் பொதுவான தொகுப்பு உள்ளது. The core curriculum concept is primarily based on the principle that there is a common body of knowledge, skills and values that all students in a society should acquire. 43வது கேள்வி, ஹில்டா தாபாவின் கலைத்திட்ட மேம்பாட்டு மாதிரியின் படிகளில்
பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். பள்ளி அளவிலான நோக்கங்களை குறிப்பிடுதல். Identify the odd one out from the steps in Hilda Thaba's curriculum development model. Specification of school-wide purposes. 44வது கேள்வி. பின்வரும் கலைத்திட்ட மாதிரியில் எது நேரியல், தொகுப்பாய்வு மற்றும் பொதுவான குறிக்கோள்களிலிருந்து தொடங்கி குறிப்பிட்ட அனுபவங்களுக்கு நகர்வதாக வகைப்படுத்தப்படுகிறது? டெய்லரின் மாதிரி. Which of the following curriculum models is characterized as being linear, deductive and starting from general objectives to move towards specific experiences? Taylor's model. 45வது கேள்வி. ஒரு கலைத்திட்டத்தின் செங்குத்து அமைப்பு முதன்மையாக எதை குறிக்கிறது? ஒரு தரநிலையிலிருந்து அடுத்த தரநிலைக்கு உள்ளடக்கம் மற்றும் திறன்களின் வரிசை மற்றும் தொடர்ச்சி. A curriculum's vertical organization is primarily concerned with the sequence and continuity of content and skills from one grade level to the next. 46வது கேள்வி. சுழல் கலைத்திட்ட அமைப்பில் எந்த கலவை தொடர்ச்சி கொள்கையை சீர்குலைக்கிறது? சரியான விடை A 1 மற்றும் 4. Which combination disrupts the continuity principle in spiral curriculum organization? The correct answer is A 1 and 4. 47வது கேள்வி. கலைத்திட்ட கொள்கையை அதன் மேம்பாட்டு பயன்பாட்டுடன் பொருத்தவும். இதற்கு சரியான விடை A. Match the principle of curriculum with its application in development. The correct answer is A. 48வது கேள்வி. கலைத்திட்ட அமைப்பின் தலைப்பு சார் அணுகுமுறை எதனால் வகைப்படுத்தப்படுகிறது? அடுத்தடுத்து செல்வதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு அல்லது அலகை முழுமையாக கையாளுதல். The topical approach to curriculum organization is characterized by dealing with a specific topic or unit thoroughly before moving to the next. 49வது கேள்வி. கற்பவர்களின் பன்முகத்தன்மையை கையாளுவதில் உளவியல் அணுகுமுறையின் பலம் பின் வருவனவற்றில் எதில் அதன் பலவீனத்தால் ஈடு செய்யப்படுகிறது? ஒழுங்குமுறை கடுமையை உறுதி செய்தல். The psychological approach strength in addressing learner diversity is offset by its weakness in ensuring disciplinary rigor. 50வது கேள்வி. டெய்லர் மாதிரியுள்ள பகுப்பாய்வு வரிசையை வரிசைப்படுத்துக. நோக்கங்கள், கற்றல் அனுபவங்கள், அமைப்பு, மதிப்பீடு. Analytical sequence in Taylor's model is objectives, learning experiences, organization and evaluation. So 50 கேள்விகளுக்கான விடைகளை பார்த்திருப்பீங்க. உங்களுக்கான மதிப்பெண்கள் எவ்வளவு வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளுடைய சேனல் வாகை சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாகை சுடர் கண்டிப்பா உறுதுணையா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.